டெல்லி வீதிகளில் ஆயிரக்கணக்கில் குவிக்கப்பட்ட அதிரடிப்படை. தலைநகரையே முடக்கின அந்த பரபரப்பு பின்னணி. காந்தி நினைவிடத்தில் ராகுல் காந்தி தலைமையில் திரண்ட 150 எம்பிக்கள். டெல்லி போலீஸோட தடையை மீறி நடந்த அந்த மெகா பேரணி. நள்ளிரவு 12 மணிக்கு லைவ்ல வந்த பிரதமர் மோடி. फ्रेंड्स, मैं जानता हूं कि पेपर लीक ये कोई मामूली विषय नहीं है. நீட் லீக் விவகாரத்தில் அதிரடி முடிவு. மத்திய அமைச்சர் பிரதான் ராஜினாமா செய்ய போறாரா? பாமகவில் அப்பா மகன் மாற்றி மாற்றி போட்டுக்கொண்ட கண்டிஷன்கள் மீண்டும் உடைய போகிறதா பாமக? போதுப்பா உங்க நாடகம், ஆள விடுங்க, நாங்க கிளம்புறோம். தாவைக்கு பக்கம் தாவ துடிக்கும் சேலம் அருள் என்கோ. நம்ம குடும்பமே எம்ஜிஆர் கட்சி தான்ப்பா. அம்மாவோட சென்டிமெண்ட் கட்டளையால தாவைக்க என்றிய ஆறு போட்ட சிவி சண்முகம். இந்த அத்தனை சீக்கிரட்டையும் தான் இன்னைக்கு நம்ம மிஷனரியால பார்க்க போறோம். வணக்கம், இது INT வயர். டெல்லி நிலைமையே இப்போ செம்ம அசாதாரணமாக மாறி இருக்கு. அங்கே இருக்கிற நம்ம தமிழக எம்பிக்களே ஆளாளுக்கு செம்ம ஷாக்ல இருக்காங்க. ஜூலை 23ஆம் தேதி நேற்று ஈவினிங் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பயன்படுத்துகிற அதிகாரத்தை டெல்லி போலீஸ் கமிஷனருக்கு வழங்கி சடனாக ஆர்டர் போட்டாங்க. இதனால டெல்லியோட கனாட் பிளேஸ் பகுதியில் இருக்கிற அத்தனை கடைகளையும் நேற்று ஈவினிங்கே இழுத்து பூட்ட சொல்லிட்டாங்க. ஜந்தர் மந்தரை சுற்றி ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு இன்டர்நெட்டை டோட்டலாக கட் பண்ணிட்டாங்க. டெல்லியில் எந்த பக்கம் திரும்பினாலும் சிறப்பு அதிரடிப்படை போலீஸ்காரவங்க ஆயிரக்கணக்கில் குவிக்கப்பட்டு அந்த ஏரியாவே ஒரு போர்க்களம் மாறி இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அவசர கூட்டம் ஈவினிங் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியோட வீட்டில் திடீர்னு நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் மாணவர்கள் போராட்டத்துக்கு சப்போர்ட்டாக காந்தி நினைவிடத்திலேருந்து ஜந்தர்மத்துக்கு பேரணியாக போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ராகுல் காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஒரு 150 பேர் டெல்லி போலீஸோட தடைகளையும் மீறி சும்மா மாசா காந்தி நினைவிடம் வரைக்கும் போனாங்க. ஆனால் அங்கேருந்து போராட்ட களத்துக்கு புறப்பட்டப்ப டெல்லி போலீஸ் வழியை மறித்து தடுத்து நிறுத்திட்டாங்க. வேற வழியே இல்லாமல் காந்தி நினைவிடத்தில் தேசிய கீதம் பாடிட்டு அங்கேருந்து கலைஞ்சு போனாங்க. டெல்லியில் மாணவர்கள் போராட்டம் பெரிய லெவலில் வெடிக்கிறத உணர்ந்த பிரதமர் மோடி நள்ளிரவு 12 மணிக்கு திடீர்னு சோசியல் மீடியாவில் லைவ் வீடியோ வெளியிட்டு எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு கொடுத்தார். இன்னைக்கு ஜூலை 24ஆம் தேதி நடக்கிற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் நீட் வினாத்தாள் லீக் விவகாரத்தில் கடுமையான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரு. ஒருவேளை அது கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானோட ராஜினாமாவாக இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி நேற்று நைட்லேருந்து டெல்லி அரசியலில் பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு. அடுத்து நம்ம தமிழ்நாட்டு மேட்ருக்கு வருவோம். தேர்தலுக்கு முன்னாடி செம்ம கடுமையாக அடிச்சுக்கிட்ட பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசும் அவரோட மகன் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணியும் சில நாட்களுக்கு முன்னாடி அப்படியே கட்டி பிடிச்சி கண்ணீர் விட்டு கதறி ஒன்றா சேர்ந்த அந்த சீரியல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ என்னென்னா, அன்புமணி தன்னோட அப்பா ராமதாஸுக்கு சில கண்டிஷன்லாம் போட்டிருக்காராம். அதாவது தன்னை எதிர்த்து தொடர்ந்து பேசிட்டு வந்த சில முக்கியமான ஆட்களை கட்சியை விட்டு டோட்டலாக தூக்கணும் அப்படிங்கிறதான் அன்புமணியோட மெயின் டிமாண்ட். நீ எனக்கு கண்டிஷன் போடுறியா, அப்போ நானும் உனக்கு ஒரு கண்டிஷன் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் ராமதாஸும் சும்மா இல்லாமல் மகனுக்கு திருப்பி சில கண்டிஷனை வச்சுருக்கார். அதாவது அவரோட 2வது மனைவியான சுசிலாவோட ஆட்களுக்கு கட்சியில் முக்கிய பதவிகளை தூக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதா ஐயாவோட கண்டிஷன். இந்த குழப்பத்துக்கு நடுவில் ராமதாஸ், அன்புமணி, சௌமியா, GK மணி எல்லாரும் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் குடும்ப மீட்டிங்கை கூட்டணும் அப்படின்னு அன்புமணி ஆசைப்பட்டிருக்காரு. ஆனால் அதுக்கு ராமதாஸ் கொஞ்சம் நாள் ஆகட்டும்பா அப்படின்னு சொல்லி அதை தள்ளி வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் ராமதாஸோட மூத்த மகள் ஸ்ரீ காந்தியும் இப்போ அன்புமணிக்கு சப்போர்ட்டாக மாறிட்டாங்க. ஒரு பக்கம் தம்பி, இன்னொரு பக்கம் சம்மந்தி அப்படிங்கிற அந்த சொந்த பந்தங்கள் இருக்கிறதால இனிமேலும் தம்பி கூட முட்டிக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு காந்தி இதை விரும்பலையா. ஆனால் இதையெல்லாம் பார்த்த கடுப்பான சேலம் அருள் மாதிரி இருக்கிற அந்த முக்கிய ஆளுங்கள்லாம் அப்பாவும் மகனும் நல்ல நாடகத்தை நடத்தி முடிச்சிட்டாங்கப்பா, நாம் இனியும் இங்கேயே காலத்தை கடத்துறது வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சி தாவைக்கு பக்கம் போகிறதுக்கு காய் நகரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். கடைசியாக நம்ம சிவி சண்முகம் மேட்டருக்கு போவோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேலே செம்ம கடுப்பில் இருக்கிற சிவி சண்முகம் கூட இருக்கிற 1000 பேருக்கு மேலே சில நாட்களுக்கு முன்னாடி அதிமுகவிலேருந்து ராஜினாமா செய்ய வச்சது உங்கள் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்.
அவரும் தன்னோட பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு அதிமுகவுக்கு எண்டு கார்டு போகிற பிளான் பண்ணியிருந்த நேரத்தில் தான் அவரோட 82 வயசான அம்மா குமாரி அம்மாள் நடக்கிற இந்த அரசியலெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னோட மகன் CV சண்முகத்தை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. நம்ம குடும்பமே பரம்பரையாக எம்ஜிஆர் கட்சி தான்ப்பா. உங்கள் அப்பா வேணுகோபால் எம்ஜிஆர் காலத்தில் எம்பியாக இருந்தவர். நம்ம குடும்பத்துக்கு அதிகாரம், மரியாதை, இந்த சொத்து சுகம் எல்லாம் கொடுத்ததே எம்ஜிஆர் தான். நீ MP பதவியை ரிசைன் பண்ணப்பவே நான் வேண்டான்னு தான் சொன்னேன், நீ கேட்கல. இப்போ அதிமுக விட்ட புரியாம நம்ம குடும்பத்தோட அடையாளமே இந்த இரட்டை இலை கட்சி தான்ப்பா. நீ வேற எந்த கட்சிக்கும் போகக்கூடாதுன்னு 82 வயசுலேயும் அம்மா சென்டிமெண்ட்டோட செம்ம ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. தாவேக்காவில் வடக்கு மண்டல பொறுப்பாளர் பதவியை கேட்டு ரகசியமாக பிளான் போட்டிருந்த CV சண்முகம் அம்மாவோட இந்த வார்த்தையை கேட்டு செம்ம அதிர்ச்சி ஆயிட்டாராம். அதனால சரி இந்த ஆடி மாதம் முடியட்டும், அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த முடிவை தற்காலிகமாக ஆற போட்டிருக்காராம். இன்னைக்கு டெல்லி நிலவரத்தில் ஆரம்பித்து தமிழ்நாட்டோட உட்கட்சி பஞ்சாயத்துகள் வரைக்கும் நிறையாக்கிட்டேந்து வந்த அத்தனை ஹாட் அப்டேட்டையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டோம். டெல்லியில் தீவிரமடையும் மாணவர்கள் போராட்டத்துக்கு பயந்து மத்திய கல்வி அமைச்சரை பிரதமர் மோடி ராஜினாமா செய்ய வைப்பாரா? பாமகவில் அப்பாவும் மகனும் மாற்றி போட்டுக்கொண்ட இந்த கண்டிஷன்களால் கட்சி மீண்டும் உடையுமா? தாயாரோட பேச்சு கேட்டு தாவைக்கு என்ட்ரியை தள்ளி போட்ட CV சண்முகத்தோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் அப்படின்னு உங்கள் கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தட்டி விடுங்க. இதே மாதிரி உடனுக்குடனான காரசாரமான அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம INT Wire சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ஆலில் தட்டி வச்சுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.